Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. பாட்டி சொல்றது நல்லா இருக்கே. இதே அந்த வயிறு அட்டிக்க என் பொண்டாட்டி ரூம்ல இருந்திருந்தா கேஸ வாபஸ் வாங்க சொல்லிருப்பாங்களா? கல்பனா, இப்ப நானே சொல்றேன், இந்த பிரச்சனையை பெருசு பண்ண வேண்டாம். ரோஜா கிட்ட சொல்லியாவது அர்ஜுனை இந்த பிரச்சனையை நிறுத்த சொல்லு. என் பொண்டாட்டி சொன்னா நான் கேட்டுருவேனா? இது கௌரவமான குடும்பம். தப்பு பண்ணவங்களை காப்பாத்தணும்னு நினைக்க கூடாது. அப்புறம் இந்த குடும்பத்தோட கண்ணியம் போயிடும். எஸ்கியூஸ் மீ மேம், கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாத காவல் அதிகாரி நீங்க. உங்க கண்ணு முன்னாடியே ஒரு திருட்டு நடந்திருக்க. திருடினவங்களையும் நீங்க கையும் களவுமா புடிச்சிட்டீங்க. இப்ப விட்டுட்டு போனா நீங்க ஏதோ சம்திங் வாங்குன மாதிரி ஆயிடும். ஹலோ ப்ளீஸ் வெயிட், we know our duty, okay? கண்ட்ரோலா பேசுங்க. அனுவ கூட்டிட்டு வாங்க. ஓகே மேடம். மேடம் ப்ளீஸ் ப்ளீஸ், இது எங்க குடும்பத்துக்குள்ள நாங்களே பேசிக்கிறோம். அம்மா உங்ககிட்ட கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிப்பாங்க. அதெல்லாம் முடியாது. இப்ப பாட்டி நினைச்சாலும் வாபஸ் வாங்க முடியாது. அவங்க வாபஸ் வாங்கினா என்னால அணு மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். அப்படியே வாபஸ் வாங்கணும்னா அதுக்கு முன்னாடி ஒண்ணு பண்ணணும். அணுதான் வைரட்டிக்கு திருடுனான்னு தெரிஞ்சு போச்சு. திருட்டு பழி அவ மேல இருக்கும் போது அவ இடுப்புல இந்த குடும்பத்தோட கௌரவம்னு நினைக்கிற சாவி கொத்து தொங்கலாமா? அது திருட கையிலே சாவி கொடுத்த மாதிரி ஆயிடாது. அதனால அவ கிட்ட இருக்கிற சாவி கொத்த இந்த வீட்டோட மூத்த மருமகன்ற முறையில ரோஜா கிட்ட ஒப்படைக்கணும். நாங்க தான் உங்களை ஒதுக்கி வச்சிட்டோம்னு நீங்க சொல்லலாம். ஆனா இதெல்லாமே தாத்தா சொத்து. நீங்க யாருமே எங்களை ஒதுக்கி வைக்க முடியாது. சட்டப்படி ரோஜா தான் இந்த வீட்டு மூத்த மருமக. அவ கையில சாவி கொத்த ஒப்படைச்சிட்டா அணு மேல இருக்க கேஸ வாபஸ் வாங்கறத பத்தி எனக்கு எந்த அப்செக்ஷனும் இல்ல. பிரதாப், என்னப்பா இதெல்லாம்? அப்ப சட்டம் தன் கடமையை செய்யும் பாட்டி. இந்த சாவி கொத்து எனக்கு வேண்டாம். இது ரோஜா கிட்டே இருக்கட்டும். அனு, ரோஜா ரோஜா இத வெச்சுக்கோ. இந்த சாவி கொத்த வெச்சுக்கோ. இத நீயே வெச்சுக்கோ. இது எனக்கு வேண்டாம் அனு, இத நீயே வெச்சுக்கோ. இப்பதான் நான் நிம்மதியா இருக்கேன். இல்ல ரோஜா, இல்ல இது உன்கிட்ட தான் இருக்கணும். நீயே வெச்சுக்கோ. ஐயோ, சொன்னா கேளு அனு, இது தேவையில்லாத பாரம். இது உன்கிட்ட தான் இருக்கணும். ப்ளீஸ் ரோஜா, சொன்னா புரிஞ்சுக்கோ, வாங்கிக்கோ. நீ தான் அந்த வீட்டோட மூத்த மருமக, வாங்கிக்கோ ரோஜா, ப்ளீஸ் ரோஜா. சரி, ஏதோ உனக்காக நான் ஏத்துக்கிறேன். ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கே. என்ன பிரச்சனை சொல்லு. என்ன விட்டு போன சாவி கொத்த இனிமே என் கையால எடுத்து இடுப்புல சொருக மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டேனே. சரி, ஒண்ணு செய். இத நீயே உன் கையால என் இடுப்புல சொருகிடு. இது நீயே வச்சுக்கோ. இன்ஸ்பெக்டர் மேடம், பிரச்சனையை எங்களுக்குள்ளேயே தீர்த்துக்கிட்டோம். ப்ளீஸ் நீங்க கிளம்பலாம். இது ஏதோ பெரிய குடும்பம் நினைச்சிட்டு இருந்தேன். உங்களுக்குள்ளேயே இவ்வளவு அசிங்கமா அடிச்சுக்கிறீங்களே. லுக், இந்த மாதிரி சின்ன விஷயங்களுக்கெல்லாம் என்ன கூப்பிட்டு என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த சந்திரகாந்தாவோட இன்னொரு முகம் உங்களுக்கு எல்லாம் தெரியாது. மைண்ட் இட். எக்ஸ்கியூஸ் மீ, இந்தாங்கம்மா உங்களோட வயிறு அடிக்க. கம் ஆன், இந்தாங்க. ரோஜா வா, உனக்கு இப்ப பொறுப்பு அதிகமாயிடுச்சு. இந்த குடும்பத்தோட பினான்ஸ் மினிஸ்டர் ஆயிட்ட. இனிமேல் நான் உன்னை பகச்சிக்கவே கூடாது. நீ வாடா செல்லம். எதுக்கு எடுத்தாலும் சந்திரகாந்தாக்கு ஃபோன் பண்ணுவேன் பயமுறுத்துவேல.
இப்ப பண்ணுடி பாப்போம், பண்ணுடி. இல்ல பாட்டி, பாட்டி, பாட்டி. வாங்க. அம்மா. கல்பனா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணுங்க.